Hi, இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பாருங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வரும்போது அதனுடைய பிரின்சிபிள் வேவ் நேச்சர் ஆஃப் மூவிங் எலக்ட்ரான். ஒரு மைக்ரோஸ்கோப்பினுடைய ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்லும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். சோ வேவ்லென்த் குறைய ரிசால்விங் பவர் வந்து கூடும். இப்போ ரிசால்விங் பவர் எலக்ட்ரானை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரான் என்ன செய்யறோம்னா ஹை வெலாசிட்டியில உனக்கு ஆக்சிலரேட் பண்ணும்போது அதனுடைய வேவ்லென்த் வந்து என்ன செய்யுதுன்னா ரொம்ப குறைவா இருக்கும். சோ அதனுடைய ரிசால்விங் பவர் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். தென் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்பாரு. ஒரு எலக்ட்ரான் சோர்ஸ், எலக்ட்ரான் சோர்ஸ் வரும்போது ஒரு கேதோட் இருக்கும், அதை லோ டென்ஷன் பேட்டரினால ஹீட் பண்றோம், தெர்மோடைனமிக் எமிஷன் வரக்கூடிய எலக்ட்ரான் என்ன செய்றோம் ஹை வெலாசிட்டிக்கு ஆக்சிலரேட் பண்ண பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருப்போம். எல்லா அரேஞ்ச்மென்ட் சேர்த்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் சோர்ஸ். அங்க இருந்து வரக்கூடிய எலக்ட்ரானை என்ன செய்றோம்னா மேக்னெட்டிக் லென்ஸ் வழியா பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியது கண்டென்சர் லென்ஸ் னு சொல்லிருக்கோம். இங்க இருந்து ஸ்ப்ரெட் ஆகி வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் இந்த கண்டென்சர் லென்ஸ் என்ன செய்யுதுன்னா அப்படியே ஆப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபோக்கஸ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரான் பீம் அந்த ஆப்ஜெக்ட் வழியா டிராவல் ஆகி மறுசைடு வருது. மறுசைடு வரக்கூடிய எலக்ட்ரான் பீமுக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிமனுடைய ஒரு அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டி வெளியே வரக்கூடிய பீமுக்கு இருக்கும். இந்த எலக்ட்ரான் பீம் அதாவது டிராவர்சிங் வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் டிராவர்சிங் பீம்னு சொல்லியிருக்கோம். The traversing electron beam will have the likeness of the object traversed. சரி, எந்த ஆப்ஜெக்ட் வழியா டிராவல் ஆகி வருதோ அதனுடைய லைக்னஸ், அதாவது இங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்பெசிமனுடைய திக்னஸ் குறைவான ரீஜன் வழியா கூடுதல் எலக்ட்ரான் பீமும் கூடுதலான ரீஜன் வழியா கொஞ்சம் எலக்ட்ரான் பீமும் டிரான்ஸ்மிட் ஆகி வரும். So transmitted electron will have the likeness of the object traversed by it. அது என்ன செய்து ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. திருப்பி என்ன செய்றோம், ஒரு ப்ரொஜெக்டார் லென்ஸ் யூஸ் பண்றோம். அது என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கூட இமேஜை மேக்னிஃபை பண்ணி என்ன செய்யுது போட்டோகிராஃபிக் பிளேட்ல வந்து விழ வைக்குது. உனக்கு என்ன செய்யலாம், இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்டை டெவலப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிமன் வந்து கிளியரா கிடைக்கும். சோ என்ன சொல்லியிருக்கோம் பாரு, ஒர்க்கிங் பார்ட்ல எலக்ட்ரான் சோர்ஸ் வரக்கூடிய எலக்ட்ரான் பீமை ஒரு கண்டென்சர் லென்ஸ் வழியா பாஸ் பண்ணி அதை வந்து ஆப்ஜெக்ட் மேல ஃபோக்கஸ் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் வழியா எலக்ட்ரான் பீம் டிரான்ஸ்மிட் ஆகி மறுசைடு வருது. அந்த டிராவர்ஸ்டு பீமுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்னுடைய லைக்னஸ் இருக்கும், அது இமேஜை ஃபார்ம் பண்ணுது. அடுத்த ப்ரொஜெக்டார் லென்ஸ் என்ன செய்யுது, கொஞ்சம் கூட மேக்னிஃபைடு இமேஜை போட்டோகிராஃபிக் பிளேட்டுக்கு மேல வந்து விழ வைக்குது. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லா பிரான்ச்சஸ், மோஸ்ட் ஆஃப் தி பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ்ல வந்து யூஸ் பண்றோம். அப்ப இதுல ஜெனரலா ஒரு क्वेश्चन கேட்பாங்க, எக்ஸ்ரேனுடைய வேவ்லென்த் ரொம்ப குறைவு, அப்போ உனக்கு எக்ஸ்ரே யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் செய்ய முடியாதா? ஆன்சர் முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸ்ரேனுடைய வேவ்லென்த் குறைவா இருக்கும்போது ரிசால்விங் பவர் கூடுதலா இருக்கும் என்றது ஓகே. ஆனா எக்ஸ்ரே வந்து உனக்கு என்ன செய்ய முடியாதுன்னா டிஃப்ளெக்ட் பண்ண வைக்க முடியாது. அதே மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது. எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலயோ எக்ஸ்ரேயை டிஃப்ளெக்ட் பண்ண வைக்க முடியாது, லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாதுன்றதுனால உனக்கு என்ன செய்ய முடியாது, எக்ஸ்ரே யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் செய்ய முடியாது.